ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு சண்டே சமையலில் இந்த லஞ்ச் பிளாட்டரை எப்படி பண்ணன்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். சிறுபருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், சௌ சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த மசாலா எல்லாம் அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கை சின்ன வெங்காயம், அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேங்க. வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். கூட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளா. ஃபிஷ் ஃப்ரைக்கு ப்ரீமிக்ஸ் பொடி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 கொத்து கறிவேப்பிலை, லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா பெசரி, எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பெசரி வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. இதில் நல்லா கோடு போட்டிருக்கேன். உப்பு காரம்லாம் நல்லா ஊறணுன்றதுக்காக. இந்த மசாலாவை எல்லாம் நல்லா கோட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஜூஸியாக இருக்கும். இது நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சுங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், நல்லா மை போல். நீங்கள் எதில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதில் இதை ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 1 கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் விதைகளே இல்லாத தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நல்லா சாஃப்ட் ஆகி சுண்டி வந்துடுச்சுங்க. மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். எப்பவுமே குழம்பு எவ்வளோ கூட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீன் துண்டுகள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் நிறைய குழம்பு வச்சுட்டு மீன் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு ஃப்ளேவர் இருக்காது. இது கூட மாங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, வெந்தயம், தூளா நறுக்குன சின்ன வெங்காயம், இடிச்ச பூண்டு, இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டு மீன் குழம்புல கொட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கூட கொத்தமல்லியும் கொஞ்சம் போல மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. கல்சட்டின்றதால ரொம்ப நேரத்துக்கு இது சூடாக இருக்கும். இதுக்கு மேலேன்னா மீன் உடஞ்சிரும். நான் அதனால இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கிறேங்க. நல்லா மணமாக இருக்குங்க, கமகமான்னு. ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டிங் பண்ணிடலாங்க. நான் சுட சுட சாதம் வச்சுருக்கேங்க. இது கூட இந்த குழம்பு ஊற்றிக்கலாங்க. எப்பவுமே போரிங்காக மீன் குழம்பு செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டு வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்குன்னு இல்லைங்க, கார குழம்புக்கு கூட ஈவன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிஷ் வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் குக்கும்பரும் வச்சுக்கிறேங்க. இந்த டெலிஷியஸான லஞ்ச் மெனுவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு சண்டே சமையலில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.